ஆகஸ்ட் 7 நெஞ்சம் நிறைந்த முத்தமிழறிஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு நாள். என்றென்றும் அவரின் நீங்கா நினைவுகளுடன் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் KN அருண் நேரு. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். ஒரு சில படங்கள் ஆரம்பத்திலேயே அந்த டீசர் ட்ரெய்லர் வரப்பவே நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பில்ட் ஆயிரும். அதுக்கு காரணம் அந்த டீசர் ட்ரெய்லரோட ப்ரொமோஷன் மெட்டீரியலை எப்படி கட் பண்ணியிருக்காங்க, எப்படி எடிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபேக்டர் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில ட்ரெய்லர்ஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக இதுதான் படத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க. அந்த படத்தில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் குறைஞ்சிரும். பட் ஒரு சில ட்ரெய்லர்ஸ் கொஞ்சம் கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணோம். அது முக்கியமாக ஹாரர் படங்கள் இல்லை ஒரு சஸ்பென்ஸ் இல்லை ஒரு மிஸ்ட்ரி படங்களில் இந்த மாதிரியான கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுற ட்ரெய்லர்ஸ் ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டே நமக்கு வந்து கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் விதைச்சிரும். அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் கட்டோட வந்த படம் தான் இந்த வெப்பன்ஸ் அப்படிங்கிற ஹாரர் படம். இந்த படத்தை ஜாக் கிரெகர் இயக்கியிருக்காரு. இவர் ஆல்ரெடி பார்பேரியன் அப்படிங்கிற ஒரு படத்தையும் இயக்கியிருந்தாரு. அந்த படம் பயங்கரமான ஒரு ஹிட் அடித்த படம். ஹாரர் ஜானரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அந்த வருஷத்தில் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ வெப்பன்ஸ் அதே மாதிரி போட்டி போடுற ஒரு படமாக இருக்குமா? இந்த படம் சொல்ல வர விஷயங்கள் என்ன, அதை எந்த அளவு நல்லது ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துருக்காரு டைரக்டர், இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். பென்சில்வேனியா மாகாணத்தில் மேப்ரூக் அப்படிங்கிற ஒரு இடம். அங்கே ஒரு நள்ளிரவு, அதாவது கிட்டத்தட்ட 2:17 மணிக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடக்குது. 17 குழந்தைகள் அவங்கவுங்க வீட்டு கதவை திறந்துட்டு வெளியே வந்து இருட்டில் மாயமாக போயிடுறாங்க. எல்லாருமே அட் அ டைம் அந்த 2:17 அப்படிங்கிற மணிக்கு காணாமல் போயிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ் சொல்கிற தகவல். ஸோ இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமே அந்த ஸ்கூலில், அவங்க படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூலில் ஜூலியா கார்னர் அப்படிங்கிற ஒரு டீச்சருக்கு கீழே தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த டீச்சர் எடுக்கிற கிளாஸை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லா பெற்றோர்களும் ஜூலியா கார்னர் வந்து குற்றம் சாட்டுறாங்க. அவங்க தான் இந்த மாயமாக போன குழந்தைகள் பின்னாடி, அந்த சதிக்கு பின்னாடி இருக்கிற ஆள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தேகப்படுறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பேரலாக நடக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள் என்ன, குழந்தைங்க ஏன் இருட்டில் காணாமல் போனாங்க, இதுக்கு பின்னாடி மாய தந்திரம் மந்திரம் எல்லாம் இருக்கா, இல்லை வேற என்ன பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சொல்கிற படம் தான் இந்த வெப்பன்ஸ். படத்தில் நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துலாம். அந்த ஸ்கூல் டீச்சராக ஜூலியா கார்னர் சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய இடங்களில் அவங்க பண்ணுறது நமக்கே கொஞ்சம் எரிச்சலாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் போக 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 அந்த கேரக்டராக டெவலப் ஆக அவங்க இந்த குழந்தைகள் காணாமல் போன விஷயத்தில் காட்டுற ஆர்வம், அதை எப்படியாவது தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த முனைப்பு, இதெல்லாமே சிறப்பாக திரையில் கன்வெர்ட் ஆகிருக்கு. அவங்களோட நடிப்பும் நிச்சயமாகவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். காணாமல் போன சிறுவர்களில் ஒருவனான மேத்யூவோட அப்பாவாக ஜாஸ் பிராலின் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை திரைக்கு சிறப்பாக கொண்டு வந்திருக்காரு. ஆங்கிரி ஃபாதர் அப்படிங்கிற மோடில் சிறப்பான ஒரு பங்களிப்பையும் கொடுத்துருக்காரு. இதில் ஒரு சின்ன அவுட் ஆஃப் கான்டெஸ்ட்ல ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அவரோட அந்த தூங்குற பில்லோ வந்து பேட்மேன் சிம்பிள் போட்டிருக்கும். பலமுறை பேட்மேன் கேரக்டருக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு நடிகர் ஜாஸ் பிராலின் அப்படிங்கிறது ஒரு சின்ன ட்ரிவியா. அதை வந்து ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அது நிச்சயமா ஒரு நல்ல டச். அலெக்ஸ் லில்லி அப்படிங்கிற ஒரு முக்கியமான சிறுவன் கேரக்டர்ல கேரி கிறிஸ்டோபர், அந்த கதாபாத்திரத்துக்கு தான் இந்த படத்தில் ஒரு பெரிய வெயிட்டேஜே இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்திருக்காரு. குழந்தைகள் நட்சத்திரத்திலிருந்து நடிப்பை வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் நிறைய இடங்களில் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. பட் டைரக்டர் கச்சிதமாக ஒரு மீட்டரில் அந்த பையன்கிட்ட இருந்து நடிப்பை வாங்கியிருக்காரு. அவரும் சிறப்பாக இப்படி ஒரு ட்ரெமண்டஸான ஒரு ரோலை அட்டகாசமாக திரையில் கொண்டு வந்திருக்காரு. அவருக்குமே நிச்சயமாக பாராட்டுகள். இவங்களை தாண்டி முக்கியமான ஒரு நெகட்டிவ் ரோலில் ஆமி மேடிகன் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான டெரரைசிங் பீஸ் அப்படின்னே சொல்லிடலாம். அந்தளவு பிரில்லியண்டான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. அவங்கள பார்த்தாலே ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம், ஒரு ஷாட்டில் அவங்கள காமிச்சாலே நமக்கு வந்து ஒரு பயம் வரணும். அதை சிறப்பாகவே திரையில் கடத்திருக்காங்க. இவங்களோட பர்ஃபார்மன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் செகண்ட் ஹாஃபில் பெரும்பாலான காட்சிகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடலாம். அந்தளவு அதை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களை தாண்டி தெரிஞ்சவங்களாம் அங்கங்கே சில கேரக்டர்ஸில் பெனிடிக் வாங் ஸ்கூல் பிரின்சிபலாக வராரு. அவரோட நடிப்புமே தேவையான அளவு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் இதை தாண்டி வர சின்ன சின்ன சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸையும் சிறப்பாகவே எழுதியிருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி சொல்லிடலாம். அதில் குறிப்பாக அந்த ஹோம்லெஸ் மேனா ட்ரக் அடிக்டா வர ஆஸ்டின் அப்ராம்ஸோட நடிப்பு குறிப்பிடத்தக்கது. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். க்ரீப்பி, ஈரி, அப்புறம் வந்து அமானுஷ்யம், டெரர், ஹாரர், எப்படி வேணால் வேர்ட்ஸ் வச்சு டிஸ்கிரைப் பண்ணலாம். அப்படியான ஒரு படத்தை நல்லதொரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் ஜாக் கிரெகர். பார்பேரியனில் இருந்த அந்த சிமிலரான ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் இதுலேயுமே எனக்கு தெரிஞ்சது. முக்கியமாக எடிட் கட்லேருந்து பல விஷயங்களில் அந்த ஃப்ளூயன்சியை உணர முடிஞ்சுது. பட் அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லிடலாம். வெப்பன்ஸ் அப்படிங்கிற அந்த பேருக்கு ஒரு மீனிங் கன்வே ஆகிற மாதிரி ஒரு டயலாக் படத்தில் வரும். அதுவுமே இந்த ஒரு பிரில்லியண்டான ரைட்டிங்க்கு சாட்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு பெரிய பிளாட்டை எடுத்துகிட்டு வந்து அதை இப்படி ஒரு விதமாக ப்ரெசென்ட் பண்ணணும், அது மூலமாக ஒரு இன்னோவேட்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச டைரக்டருக்கு நிச்சயமாக பாராட்டுகள்.
இந்த படத்தோட பிக்கஸ்ட் பிளஸ் அப்படின்னு பார்த்தா நிச்சயமா ஸ்க்ரீன் பிளே தான். படத்தோட பிரதான கேரக்டர்ஸ்லாம் எடுத்துட்டு அவங்கவுங்க பார்வையில் அந்த ஒரு நாளை அந்த 2 நாளை ரீகவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சாப்டர்ஸாக கதை வந்து விரிச்சிருந்தாங்க. அது மூலமாக நமக்கு புரியிற விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொரு புதிருக்கும் ஒவ்வொரு விடை கிடச்சிட்டே இருக்குது. அது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு மெயின் புதிருக்கான விடை அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளேவை நான் லீனியர் பேட்டர்னில் வச்சுருந்தாங்க. அது நிச்சயமாக ஒரு ஸ்மார்ட்டான ரைட்டிங். அண்ட் இதில் ஆட் ஆன இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தும் கதை சொல்கிறப்போ ஒரே சீன் ரிப்பீட் ஆகிறப்போ அதில் எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸும் ஆட் ஆகுது. ஏன்னா வேற ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அந்த விஷயத்தை பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் ஆட் ஆகும்போது இன்னுமே நமக்கு சில கேள்விகளுக்கு விடை கிடைக்கிற மாதிரியும் எழுதியிருந்தாங்க. இதுவுமே நிச்சயமாக கிளவரான ஒரு ஐடியா. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹீரோ ரைட்டிங்னா, செகண்ட் ஹீரோ படத்தோட டெக்னிக்கல் ஃப்ரண்ட் தான் அட்டகாசமான ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க. அதுவும் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் வர அந்த சினிமாட்டோகிராஃபி ஒர்க் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. டோட்டலாகவே அந்த குழந்தைகளை இன்வால்வ் பண்ணி ஒரு சேஸ் மாதிரி அந்த ஒரு ஷாட்டை எடுத்திருந்தாங்க. அந்த ஸ்டண்ட்டை கன்சீவ் பண்ண விதம், அதில் குழந்தைகளை நடிக்க வச்ச விதம்னு ரொம்பவே மலைப்பாகவே இருந்தது. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறது அந்தளவு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த ஷாட் அந்த மாதிரி கிளிக் ஆகிறதும், அதே மாதிரி படத்தில் பல விஷயங்கள் ஹைலைட்டாக தெரிஞ்சதுக்கும் முக்கியமான காரணம் எடிட் பேட்டர்ன் தான் அப்படின்னு சொல்லிடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பார்பேரியனோட ஃபிலிம் லாங்குவேஜ் இதுலேயுமே எம்ப்ளாயாக இருந்தது. அதுவுமே நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் பெரிய ஹைலைட்டாக நான் பார்க்கறது சைலன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை எந்த அளவு எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். படத்தில் 3 மியூசிக் டைரக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. டைரக்டரும் மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் இன்வால்வ் ஆயிருக்காரு. ஒரு 36 ஒரிஜினல் ட்ராக்ஸ் இந்த படத்துக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க தான். பட் ஸ்டில் சைலன்ஸை மெயினாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்ச அந்த ஐடியா நிச்சயமாக பாராட்டத்தக்கது. ஏன்னா அதுவே பயங்கரமான ஒரு டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணிடுது. ஜம்ப்ஸ்கேர் மூமெண்ட்ஸ் அங்கங்கே வருது. ஜம்ப்ஸ்கேர்னாலே நம்ம யூஸ்வலாக ஒரு ஹாரர் படத்தில் எப்படி பார்ப்போம், ஒரு பெரிய மியூசிக் வச்சு அதுக்கு பில்டப் பண்ணுவாங்க, நம்ம திடீர்னு வந்து ஒரு பயப்படுத்துவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? இங்கே வந்து சைலன்ஸ் அப்படின்னு திரை வந்து போயிடுது. அந்த சைலண்ட் மோடுக்கு போனாலே நமக்கு வந்து பயம் வந்துடுது. ஓகே, அடுத்து ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு. அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இந்த படத்தை வந்து அணுகியிருந்தாங்க. அதுவுமே நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான இன்னோவேட்டிவான விஷயம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். இந்த வில்லன் ரிவீல் அப்படிங்கிறத இந்த படத்தில் கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டியூரேஷனுக்கு அப்புறம் தான் அந்த ரிவீலே நடக்குது அப்படின்னாலுமே அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஃப்ளாட்டாக போயிட்ட ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் லீனியராக பல விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. நல்லது ஒரு பில்டப்பும் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு கியூரியாசிட்டியும் கிரியேட் ஆகுது. பட் இந்த ரிவீலுக்கு அப்புறம் அந்த ஒரு மெனக்கடல் இல்லாத ஒரு ஃபீல் வந்துடுது. அஃப்கோர்ஸ் இவங்க தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ரீசன் அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சுக்க நமக்கு சுவாரஸ்யம் கொஞ்சம் கம்மியாயிரும். ரீசன் என்ன வேணால் சொல்லாமே, மானத்தினை போட்டுக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்துடும். அதுதான் இந்த படத்தில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய மைனஸ் தான். கிளைமேக்ஸில் ஒரு கேரக்டர் பண்ணுற ஒரு பிரில்லியண்டான ஐடியா அப்படிங்கிறது சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக நல்லாவே இருந்தது. தியேட்டரில் பார்க்குறப்போ ஒரு வாவ் மூமெண்ட்டாகவும் இருந்தது. க்ரௌடுமே சேர் பண்ணாங்க. பட் ஸ்டில் எனக்கு இந்த படத்தோட டோன்லேருந்து பார்க்குறப்போ டோட்டலான அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து அது அந்த சீன் மட்டும் கொஞ்சம் விலகி கமர்ஷியல் ரூட்டில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. தியேட்டரில் எரப்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு க்ரௌட் ப்ளீசிங் மூமெண்ட்டாக அதை வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்குது. ஏன்னா டோட்டலாக படம் கொண்டு வந்திருந்த அந்த ரியலிஸ்டிக் டோனுக்கு ஆப்போசிட்டாக அந்த காட்சி இருந்தது அப்படிங்கிறது ஒரு நெருடலான விஷயம் தான். ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர், ஒரு சாதாரண பில்டிங் கான்ட்ராக்டர், இவங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணி கிட்டத்தட்ட இதுதான் உண்மை, இதுதான் பிரச்சனை அப்படிங்கிற வரைக்கும் தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டே இருக்குன்னு தான் படம் ஃபுல்லாகவே சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கிளவராக, இன்னும் கொஞ்சம் நல்லதாகவே சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஒரு போலீஸால் இந்தளவு கூட யோசிச்சு பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுது. அந்த இடத்துல ஒரு சில காட்சிகளும் ஒரு சில வசனங்களும் வச்சு அந்த லாஜிக் ஹோலை அடைச்சிருந்தாலுமே அது ஸ்டில் கொஞ்சம் உறுத்தலாக தான் இருக்குது. அண்ட் டோட்டலாகவே கிட்ஸை இன்வால்வ் பண்ணுற படம் அப்படின்னாலுமே நிறையா கோரான சீன்ஸ் உண்டு. படத்தில் ஃபிசிக்கல் வயலன்ஸையும் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாகவே காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஒருவேளை இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்குறீங்க அப்படின்னா அதை ரீகன்சிடர் பண்ணுறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். படத்தோட ரேட்டிங்கும் மைண்டில் இருக்கட்டும். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா நிச்சயமாக நல்லது ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காரு டைரக்டர். அதை இன்னோவேட்டிவாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கல் டீமுக்குமே நிச்சயமாக பெரியது ஒரு சல்யூட். நல்ல ஒரு தியேட்டரில் நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்டோட இந்த படத்தை பார்த்தா மேபி நிச்சயமாக உங்களுக்கு கிளிக் ஆகலாம். அதனாலே இந்த படத்தை வந்து ஒரு குட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். வேற ரிவ்யூல உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மக்களின் தலைவர், தமிழின் பெருமை, கருத்தரங்கத்தின் காவலர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளில் நன்றியுடன் நினைவு கூறுகிறார் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் KN அருண் நேரு.